அரவாணிகளோட ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக இவர் ஒரு டைம் போயிருந்திருக்காரு. அப்போ வந்து விழுப்புரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தான் அந்த கூவாகம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த கூவாகத்தில் தான் சித்ரா பௌர்ணமி ஒட்டி தான் அந்த விழா நடக்குமா. ஸோ இவர் வந்து விழுப்புரம் பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னே அப்போவே அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த அந்த மாதிரி அரவாணிகளோட ஃபங்க்ஷன் நடக்க போகிற அந்த என்விரான்மெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. பஸ்ஸு கிளம்புனோடனே ஒரு லேடி வந்து சாரி கட்டிட்டு பஸ்ஸில் வந்து அப்போ ரன்னிங்கில் ஏறி இருக்காங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளேயே 2 பொண்ணுங்க வந்து சுடிதார் போட்டு ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சாரி கட்டினால் ஏறினோடனே இவங்க 2 பேர் சுடிதார் போட்ட பொண்ணுங்க இடம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க பேசுகிறது பஸ்ஸு ஃபுல்லாகவே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த 2 சுடி போட்ட 2 பொண்ணுங்க வந்து ஸ்வப்னா பிரியா, அவர் பேர் வந்து சாரி கட்டிட்டு ஏறினாங்க இல்லையா, அவங்க பேர் சிங்காரம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சிங்காரம் சொல்கிறாங்க, நான் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறேன், என் ஒய்ஃப் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு 2 பசங்க இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த விழா என்னன்னா தெய்வமான அரவானை வந்து தன்னோட கணவனாக ஏற்றிக்கிட்டு தாலி கட்டிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அவர் நரபலி கொடுக்கப்பட்டு இறந்து போனதுக்கப்புறம் தாலி எடுத்துகிட்டு ஒப்பாரி வைக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனோட உண்மையான கதை. என்னென்னா மகாபாரத போர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் வந்து ஒரு சுத்த வீரனை பலி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு சூஸ் பண்ணப்பட்டவர் யாருன்னா அர்ஜுனனுக்கும் அதாவது நாக வம்சத்தை சேர்ந்த உலூபி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கும் பிறந்தது தான் இந்த அரவான். இந்த அரவானை தான் பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா சுகத்தையும் நான் அனுபவிச்சிடணும் அப்படின்னு அந்த அரவானை வந்து ஆசைப்படுறாரு. ஸோ அப்போ இவரை சரி ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அரவானுக்கு வந்து ஏன்னா அவர் இறந்தும் போயிடுவார், இந்த அரவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல, யாருமே பொண்ணு கொடுக்கல. அப்போ கிருஷ்ணரே பொண்ணாக மாறி அந்த அரவானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. போர் முடிஞ்சோம் அந்த அரவான் வந்து இறந்து போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து தன்னோட அந்த தாலியை அறுத்து ஒப்பாரி வைக்கிறதா இதோட உண்மையான கதை. இதை தான் வந்து இவங்க வந்து இந்த அரவாணிகள் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறாங்க.